இன்றைக்கி ஒரு ரீயூஸ்டு கிராஃப்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். என்ன எப்போ பார்த்தாலும் இவன் ரீயூஸ்டுன்ட்டே கண்டென்ட் போட்டுட்ருக்காருன்னு பார்க்காதீங்க. சில சமயம் ஒரு சாங் ஹிட் ஆகிருக்கும். அந்த சாங் ரீமேக் பண்ணும்போது இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இந்த கிராஃப்ட்டு சூப்பர் ஹிட்டாக ஃப்ளாப்பான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடையில் பல்காக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது ஒரு பேஸ்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பேஸ்கெட் மேலே ஒரு மூடி மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த மூடியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரீயூஸ்டு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது யூஸ்ஃபுல்லான கிராஃப்டாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சின்னதாக 2 கட்டு கம்பி எடுத்து அது யூ ஷேப்புக்கு நம்ம வளைச்சி விட்டுக்கணும். அந்த கட்டு கம்பியை வச்சு 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கிராஃப்டில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த கட்டு கம்பிலாம் ஃபிட் ஆகிற மாதிரியே இந்த டிசைன் அமைஞ்சிருந்தது. இந்த பேஸ்கெட்டோட மூடி டிசைன் அதுவே பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு என்னோடய இந்த கிராஃப்டில். இல்லைன்னா நான் தனியாக ஒரு கம்பி எடுத்து அதை சூடு பண்ணி அப்புறம் ஒரு ஹோல் போடணும் இந்த கட்டு கம்பிலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயே இந்த டிசைன் அமைஞ்சதுனால நான் ஈஸியாக இந்த கட்டு கம்பி வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேலையும் ஈஸியாகிடுச்சு. கட்டுக்கம்பி யூஸ் பண்ணும்போது காயம் எதுவும் ஏற்படுத்திக்காமல் கவனமாக நம்ம பார்த்து செய்யணும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு உருளை வடிவத்தில் இருக்குது இது. ஒரு அட்டையை எடுத்து அந்த உருளையோட அடிப்பக்கம் நான் மார்க்கரால் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண அட்டையை இந்த பேஸ்கெட்டோட அடிப்பக்கம் வச்சு செலோ டேப்பால் அதை ஃபிட் பண்ணிக்கிறேன். கட்டு கம்பி வச்சு நான் ஃபிட் பண்ணி பார்த்தேன். அது செட் ஆகலை. அடிப்பக்கமாக இருக்கிறதுனால அது சரியாக வரல. அதனால் டேப் வச்சு ஒட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட பெரிய டேப் இல்லை, அகலமாக உள்ள டேப். ஸோ சின்ன டேப்பு தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். இது சின்ன டேப்புங்கிறதுனால நல்லா ஒரு 2-3 ரவுண்டு ஓட விட்டு இந்த அட்டையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எதுக்காக இது ரெடி பண்ணியிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவைப்படுற இடத்துல இதை ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். எனக்கெலாம் எந்த பாலித்தீன் கவரையும் தூக்கி போட மனசு வராது. அப்படி எடுத்து வச்சுருப்பேன், எங்கே வச்சுருப்பேன்னு கடைசியில் மறந்துடும். அந்த மாதிரி எடுத்து வச்ச பாலித்தீன் கவரெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சு எடுத்து யூஸ் பண்ண எனக்கு வசதியாக இருக்குது. இதை தான் நான் வேலை மெனக்கிட்டு செஞ்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஆர்கனைசர் ஆன்லைனில் வாங்கினது. இதில் தான் இதுவரையும் நான் இந்த பாலித்தீன் கவர்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது கொஞ்சம் எடுக்கவும் சிரமமாக இருக்குது. இப்போ நான் செஞ்சுருக்க ஆர்கனைசரில் கேப் நிறையா இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த ரீயூஸ்டு ரீமேக் ஹிட்டாக ஃப்ளாப்பாண்டு? இந்த ஐடியா பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.